எல்லாருக்கும் உணவளித்தான் தமிழர். சீவக சிந்தாமணி நம்ம இன்னொரு பாட்டன் திருத்தக்கத்தவர் பாடுறாரு. பொண்டாட்டி புருஷன் வாசல்ல வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு, போவோர் வருவர் எல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு போங்க, இருந்து விருந்துண்டு போங்க, வெறுங்கையோட போக வேணாம், பட்டும் மணிகளும் வைரமும் அள்ளித்தரம், முத்தும் பவளமும் அள்ளித்தரம் கொண்டு போங்க. எப்படி வந்து சாப்பிட்டு பரிசுகளை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று அப்படி வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். யாரு வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். நீங்க ஏதோ கதை சொல்லிட்டு நினைச்சிட கூடாது. நம்ம தான் அப்படி வாழ்ந்தோம். இப்ப நடத்துறதுல நிக்கிறோம், அது வேற. அப்படி வாழ்ந்தோம். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள், நாம் வாழ்ந்ததற்கான சான்று. அதை கவனிச்சுக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குது, இன்னைக்கு நாடு எப்படி இருக்குது? ஆத்தூர்ல இருந்து சேலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்க நானியன் தம்பியும் ஜெகதீஷ் பாண்டியனும். பாக்கு மரம் ஒண்ணு இல்ல, தோப்பு அப்படி மொத்தமா பட்டு போச்சு. என்ன பட்டு போச்சு?